எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல். நம்ம வீடியோல பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட் 2026 to 27 நிதி ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் பத்தி பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல யார் பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க, என்னென்ன திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் பார்ப்போம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. பட்ஜெட் பார்க்கறது என்னன்னா, பட்ஜெட்லேருந்து கம்பல்சரி நம்ம வந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ அந்த பட்ஜெட் உள்ள விஷயம் தான் அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம அடுத்து கரண்ட் அஃபேர்ஸும் பார்ப்போம். ஸோ பட்ஜெட்டுங்கிறது சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா தான். ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2026 to 27 ஆண்டுக்கான திருத்தப்பட்ட பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஸோ இந்த நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டை யார் தாக்கல் செஞ்சிருக்காங்கன்னா, எப்போதுமே பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தான் தாக்கல் செய்வாங்க. ஸோ தமிழ்நாடு நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர் தான் வந்து இப்போ தாக்கல் செஞ்சிருக்காங்க. மரிய வில்சன் தமிழ்நாடு அரசுக்கான இந்த நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், 2026 to 27 நிதி ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் எத்தனை கோடி மதிப்பிலானது? ஸோ எத்தனை கோடி மதிப்பிலானது அப்படின்னா என்னன்னா, எவ்வளோ இந்த நிதியாண்டுக்கு செலவு செய்யற மாதிரி நம்ம எஸ்டிமேட் பண்ணி இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கோம். இந்த திட்டத்துக்கு இவ்வளோ, இந்த துறைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி மொத்தமா எவ்வளோ செலவாக போகுது அதை தான் நம்ம மதிப்புன்னு சொல்லி பார்க்கணும் இந்த இடத்துல. ஆன்சர் 4,72,585 கோடி. 4,72,585 கோடி வந்து இந்த பட்ஜெட்டோட மதிப்பு. ஸோ தமிழ்நாடு பட்ஜெட்டோட மதிப்பு, அதாவது செலவு எவ்வளோ ஆக போகுதுன்னா, மொத்தமா 4,72,585 கோடி செலவாக போகுது. அப்போ செலவு இவ்வளோ ஆகுது. இப்போ ஒரு குடும்பத்துல பட்ஜெட் போறோம் அப்படின்னா நமக்கு இவ்வளவு செலவாகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு எவ்வளவு வருவாய் கிடைக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? எவ்வளவு வருவாய் கிடைக்கும் இந்த நிதியாண்டுல அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணிருக்காங்கன்னா 3.50 லட்சம் கோடி. ஸோ நல்லா பாருங்க, வருவாய் நமக்கு வரக்கூடிய வருவாயோட ஒப்பிடும்போது செலவுங்கிறது எவ்வளவு இருக்கு? அதிகமா இருக்கு. ஸோ அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னது? பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சப்போ நம்மளுடைய நிதி பற்றாக்குறை எவ்வளவா இருக்கு அப்படின்னா 1,21,819 கோடி. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க. இப்போ 4,72,585 கோடியோட 3.50 லட்சம் கோடியை நீங்க மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,21,819 கோடி கிடைக்கும். ஸோ இதுதான் நிதி பற்றாக்குறை. ஸோ இந்த நிதி பற்றாக்குறையை நம்ம சால்வ் பண்ணோம்னா கடன் வாங்கி தான் நம்ம இதை வந்து மேட்ச் பண்ணுவோம். அப்படித்தானே குடும்பத்திலையும் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மளுடைய மொத்த நிலுவை கடன் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒவ்வொரு பட்ஜெட்லயும் நம்ம வந்து கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு கடன்லாம் வாங்கியிருப்போம் இல்லையா? ஸோ மொத்த நிலுவை கடன் எவ்வளவு இருக்குன்னா 10,98,768 கோடி. அப்போ இவ்வளவு கடனுக்கு நம்ம வரியும் செலுத்தணும். ஸோ அப்போ செலவுல வரி செலுத்துறதும் ஒரு செலவா நமக்கு வரும். ஸோ அதெல்லாம் அடுத்து பார்ப்போம். அடுத்து மாநிலத்துடைய சொந்த வரி வருவாய் நமக்கு 3.50 லட்சம் கோடி வருவாய் கிடைக்கும்னு முடிவு பண்ணிட்டோம். அது எந்த வழியில வருது? நம்ம சொந்தமா எவ்ரிடே நம்ம வந்து ஒர்க் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சேலரி மூலமாகவும் வரலாம். அதே மாதிரி யாராவது ஒரு ஆள் நமக்கு பணமும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வருவாய் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டுக்கு சொந்த வரி வருவாய், வரி மூலமா கிடைக்கக்கூடிய வரி வருவாய்ங்கிறது 72.73%. இதுல 72.73% வரி மூலமா கிடைக்குது. ரிமைனிங் 27.27% வந்து மத்திய அரசு நமக்கு வரி பகிர்வு கொடுக்குறாங்க இல்லையா? வரி பகிர்வு மானியம் கொடுக்குறாங்க இல்லையா? அதுல இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், 2026 to 27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் படி வரும் நிதியாண்டில் கீழ்கண்ட எந்த வழியில் அதிக வருவாய் கிடைக்கும்? ஸோ நமக்கு ஒவ்வொரு வழியில ஒரு பர்சனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சேலரி, அவர் ஒரு வீடு கட்டி வாடகை விட்டுருக்காருன்னா வாடகை வழியாக வரும். ஒருத்தவங்கள்ட்ட இந்த கடன் மூலமாக வருவாய் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ எதுல அதிகமா கடன் வருவாய் அவருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி நம்ம ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய வருவாயில, அதாவது இன்கம்ல, ஸ்டேட்டோட இன்கம்ல எந்த வழியில அதிகமான இன்கம் கிடைக்குது அப்படின்னா நம்ம சொந்த வரி வருவாய் மூலமாக தான். ஸ்டேட் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க இல்லையா? அந்த சொந்த வரி வருவாய் மூலமாக தான் நமக்கு அதிகமான இன்கம் அப்படிங்கிறது கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க, நம்ம ஸ்டேட்டுக்கு 1 ரூபாய் வந்து வரவு வருது அப்படின்னா அந்த 1 ரூபாயில 43.3% எங்கேருந்து வருது அப்படின்னா சொந்த வரி வருவாய் மூலமாக நமக்கு கிடைக்குது. 1 ரூபாய் வருது அரசுக்கு கிடைக்குதுன்னா அந்த 1 ரூபாயில 43.3% மானியத்துடைய சொந்த வரி வருவாய் மூலமாகவே வந்துருது. அடுத்து அதுக்கப்புறமா 2வது இடத்துல இருக்கக்கூடிய வருவாய் ஆதாரம்னா கடன். நம்ம கடன் வாங்குறோம் இல்லையா? அந்த கடன் மூலமாக 1 ரூபாயில 33.1% கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்
இதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு, மத்திய வரிகளின் பங்கு. இதெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு, வரிசைப்படுத்துக. மாநில அரசுக்கு இந்த பட்ஜெட்டின் படி தமிழக அரசுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது வருவாய் வழிகளை வரிசைப்படுத்துக, ஏறு வரிசைப்படுத்துக, இல்லைன்னா இறங்கு வரிசைப்படுத்துக, இல்லைன்னா எங்கேருந்து அதிகமா வருவாய் கிடைக்குது, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இனிமேலும் கேட்கலாம், அதனால இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ மத்திய வரிகளுடைய பங்கு வந்து 11.9%. அடுத்து மத்திய அரசுடைய மானியங்கள், உதவி மானியங்கள் வந்து 6.3%. ₹1 அரசுக்கு கிடைக்குது தமிழகத்துக்கு அப்படின்னா மானியத்துடைய சொந்த வரி அல்லாத வருவாய் மூலமா 5.3% அதுல கிடைக்குது. அடுத்து கடன்கள், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கடன் மூலதன வரவு மூலமாக 0.1% மட்டும்தான் நமக்கு வருது. நெக்ஸ்ட் செலவு பண்றது. ஸோ ₹1 கவர்மெண்ட் செலவு பண்றாங்க அப்படின்னா அந்த ₹1 எந்தெந்த வழிகள்ல செலவாகுது அப்படின்னா மொத்தமா பாக்குறதுக்கு பதிலாக சிம்பிளா ₹1 வச்சு பாக்குறாங்க. ₹1 செலவாகிறதுல அதிகமா எதுக்கு நம்ம செலவு பண்றோம் அப்படின்னா உதவித்தொகை, மானியங்கள். ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டத்துல உதவித்தொகை கொடுக்குறாங்க, புதுமை பெண் திட்டத்தின் கீழ் கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இந்த மாதிரி நிறைய உதவித்தொகை, மானியங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. அதுக்கே நமக்கு 33.2% செலவாயிருது அரசுடைய வருவாயில. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து செகண்ட் பிளேஸ்ல ஊதியங்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு சேலரி எல்லாம் கொடுக்கறதுல எவ்வளவு போயிருது, 17.3% போயிருது. ஸோ நெக்ஸ்ட் 15% வட்டி செலுத்துறது. நம்ம இங்க எவ்வளவு கடன் வாங்குறோம், நமக்கு வரக்கூடிய வருவாயில 33.1% கடன் மூலமாக வருது. அந்த கடனுக்கு வட்டி செலுத்தணும் இல்லையா. ஸோ 15% வட்டி செலுத்துறதுக்கே போயிருது. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து உதவித்தொகை, மானியங்கள், அதுக்கடுத்து செலவுல ஊதியங்கள், அடுத்த தேர்ட் வந்து வட்டி செலுத்துறதுக்கு போயிருது. நெக்ஸ்ட் வந்து மூலதன செலவு. மூலதன செலவுனா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மேம்படுத்துறதுக்காக கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், இங்க வந்து இந்த மாதிரி நம்மளுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தினாதானே தொடர்ந்து செயல்பாடுகள் அப்படிங்கிறது நடக்கும். மெட்ரோ அமைக்கிறது, இதுக்கு செலவு பண்றது, இந்த மாதிரிலாம் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் மூலதன செலவுன்னு சொல்லுவோம். ஸோ 10.9% மூலதன செலவுக்கு போயிருது. ஸோ அதுக்கு அடுத்து இது வந்து 4th பிளேஸ். அடுத்து கடன்களை திரும்பி செலுத்துறது. நம்ம கடன் வாங்குறது கொஞ்சம் கொஞ்சமா அடைப்போம்ல, அந்த மாதிரி கடனை வாங்குறதுல செலுத்துறதுக்கு 9.9% பணமானது பயன்படுத்துறோம். அடுத்து ஓய்வூதியம், ஓய்வு கால பலன்கள், பென்ஷன் கொடுக்கறதுக்கு 8.0% வந்து செலவு பண்ற ₹1. செயல்பாடுகள் பராமரிப்புகளுக்காக 3.8%. அடுத்து கடன் கொடுக்கறது, நம்ம கடன் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு 1.9% செலவு பண்றோம் ₹1. அடுத்து நமக்கு ஒரு டார்கெட் இருக்கு, 2036க்குள்ள நம்ம தமிழ்நாட்டை 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் கொண்ட ஸ்டேட்டா மாத்தணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் இருக்கு. அடுத்து வரி அல்லாத வருவாய். நமக்கு இப்ப கடன் வாங்குற மாதிரி தானே ஆயிடுச்சு, வருவாய்ங்கிறது கம்மி ஆயிடுச்சு, செலவுங்கிறது அதிகரிச்சிருச்சு, அதனால கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்மளுடைய ஸ்டேட்டுடைய அதாவது வருவாய் ஆதாரங்களை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டா ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஸோ மாண்டேக் சிங் அலுவாலியா அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. ரீசெண்டாவே கரண்ட் அஃபேர்ஸ்ல இதை பார்த்திருப்போம். அடுத்து கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் 1,00,000 படுக்கை வசதிகளுடன் 200 ஒருங்கிணைந்த கல்லூரி மாணவர் விடுதிகள் அமைக்கப்பட உள்ளது? ஸோ தமிழ்நாடு சுடர் திட்டம். ஸோ இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்போதுமே ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா காலேஜோட ஒருங்கிணைஞ்ச இன்டகிரேட் பண்ண ஹாஸ்டல்ஸ் வந்து அமைக்க போறாங்க. அது எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னா தமிழ்நாடு சுடர் திட்டத்தின் கீழ். ஸோ 1,00,000 படுக்கை வசதியோட 200 ஹாஸ்டல்ஸ் வந்து அமைக்க போறாங்க கல்லூரி மாணவர்களுக்காக தமிழ்நாடு சுடர் திட்டத்தின் கீழ். இதுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யறாங்க? 3,200 கோடி. தமிழ்நாடு சுடர் 200 ஹாஸ்டல்ஸ், 1,00,000 படுக்கை வசதி, 3,200 கோடி ஒதுக்கீடு. யாருடைய பெயரில் நவீன உண்டு உறைவிடர் சிறப்பு பள்ளிகள் நிறுவப்பட உள்ளது? சான்சர் காமராஜர். காமராஜர் அவர்கள் பெயர்ல பாத்தீங்கன்னா இப்போ தங்கி படிக்கிற மாதிரி உண்டு உறைவிட, சாப்பாடு கிடைக்கிறது, அங்கே தங்கி படிக்கிற மாதிரி சிறப்பு பள்ளிகள் அப்படிங்கிறது அமைக்க போறாங்க. காமராஜர் நவீன உண்டு உறைவிட சிறப்பு பள்ளிகள் அப்படின்னு சொல்லி அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சமூக அளவுலையும் சரி பொருளாதார ரீதியிலையும் பின்தங்கிய மாணவர்கள் அவங்க வந்து தங்கி படிக்கிற மாதிரி தரமான கல்வி அவங்க பெற மாதிரியும் இப்போ காமராஜர் நவீன உண்டு உறைவிட சிறப்பு பள்ளிகளானது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 6 to 12th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பள்ளியில பயன்பெற முடியும் படிச்சு.
ஸோ மாணவர்களுக்கு கல்வி வழங்குறாங்க, உணவும் வழங்குறாங்க, தங்குமிடம் கிடைக்குது, பாட புத்தகங்கள் வழங்குறாங்க, அதே மாதிரி சீருடைகள் இலவசமாக அங்கே வழங்கப்படும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 125 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு துறைக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒலிம்பிக் போட்டிகளில் நம்ம தமிழ்நாடு வந்து பதக்கம் வின் பண்ணணும், தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் பங்கேற்பதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்களானது அமைக்கப்படும் 50 கோடியில அப்படின்னு சொல்லி இதுல அறிவிச்சிருக்காங்க பட்ஜெட்ல. நெக்ஸ்ட், பதிவு செய்யப்பட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கையில் தேசிய அளவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? சயின்ஸ் வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. ஸோ எம்எஸ்எம்இ நிறுவனங்கள்லாம் பதிவு செய்யணும். எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தொடங்கிட்டு அப்படியே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் கீழே பெறக்கூடிய பலன்கள்லாம் அவங்க வாங்கணும் அப்படின்னா பதிவு செய்யணும். ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு பதிவு செஞ்சிருப்பாங்க இல்லையா, இந்தியாவில் ஒப்பிடும்போது அதிகமான எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட மாநிலமா 3rd பிளேஸ்ல நம்ம தமிழ்நாடு இருக்கு. ஸோ அடுத்து பாருங்க, பசுமை எஃகு உற்பத்தி முன்முயற்சி திட்டத்திற்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 300 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன்ங்கிறது ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ டிசைனர்ஸ் எல்லாம் உருவாக்குறது, ஆடை வடிவமைப்பு, இந்த மாதிரி நிறைய டிசைனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அது நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரா தான் நம்ம அதிகமா பார்க்குறோம். இல்லைனா வந்து நார்த் ஸ்டேட்ஸ்ல தான் அந்த மாதிரி அதிகமா இருக்காங்க. ஸோ இங்கேயும் டிசைனர்ஸை வந்து உருவாக்கணுங்கிறதுக்காக வடிவமைப்பு நிறுவனமானது நிறுவப்படும். அதன்படி கிராமப்புற கைவினைஞர்கள் அப்புறம் திறமையான மாணவர்களுக்கு தரமான வடிவமைப்பு கல்வி, அதுக்கான பயிற்சியானது வழங்கப்படும். 60 கோடியில இந்த நிறுவனமானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து, தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் 16 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த பனை மேம்பாட்டு கழகம் அமைக்கிறதுக்கு. இப்போ இந்த பனைமரம் விவசாயிகள் இருக்காங்களே, பனை விவசாயிகள், அவங்க பயன்பெறுவது, அவங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பனை மரத்துலேருந்து நிறைய கிடைக்குது, பதநீர், அப்புறம் பனங்கருப்பட்டி, அந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாத்துறது, அதன் மூலமாக அந்த பனை விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்காக இந்த மேம்பாட்டு கழகம். அடுத்து, கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் பெண்களின் திருமண உதவிக்காக 8 கிராம் தங்க நாணயம் வழங்கப்பட உள்ளது? சயின்ஸ் வந்து அண்ணன் சீர். ஸோ அண்ணன் சீர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்த பெயர்ல ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெண் வந்து திருமணம் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 8 கிராம் தங்க நாணயமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த நியூ ஸ்கீமை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ பெண்களுடைய திருமண உதவிக்காக 8 கிராம் தங்க நாணயம் பிளஸ் பட்டு புடவை இந்த அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் கொடுக்குறாங்க. எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னா 812 கோடி இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து, தாய்மாமன் தங்க மோதிரம், இது ஏற்கனவே பார்த்ததுதான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் அப்படிங்கிறது கொடுக்க போறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா 560 கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து, முதியோர் இல்லங்கள். இப்போ வயதான குடிமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல வெளியில தங்குற மாதிரி அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏற்படும் இல்லையா. ஸோ அவங்க நலன் காக்கும் வகையில 12 மாவட்டங்கள்ல முதியோர் இல்லங்களானது நிறுவப்படும். ஸோ இதுக்கு வந்து 6.6 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நடமாடும் சிகிச்சை மையங்கள், முதியோர்களுக்கான நடமாடும் சிகிச்சை மையங்கள் 1000 அமைக்கப்படும். நடமாடும்னா இப்போ ஒரு வேன்ல எல்லா அந்த மருத்துவ உபகரணங்கள் வசதியோட அங்கங்கே ஸ்டாப் பண்ணி முதியோர்களுக்கு வந்து சிகிச்சைகள் வழங்குற வகையில நடமாடும் சிகிச்சை மையங்கள் 1000 மையங்கள் ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது? சயின்ஸ் வந்து தாய் கேர் திட்டம். ஸோ தாய் கேர் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கான உதவி மையங்கள், அவங்களுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் வழங்குறது, அவங்களுக்கு அந்த மருத்துவ உதவிகளை வழங்குறது, இந்த மாதிரி வழங்குறதுக்காக உதவி மையங்கள் 23 கோடியில தாய் கேர் திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம். இப்போ நம்ம சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லி பார்த்துருப்போம், பெண்களுடைய பாதுகாப்புக்காகன்னு சொல்லி. இந்த சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் சொல்லிட்டு இது வேற ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல இப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள், அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு நிறுவனமா மாத்துறது, ஒரு ஒரு குறு தொழில் நிறுவனமா, சிறு தொழில் நிறுவனமா அதை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிதி உதவி அப்படின்னு சொல்லிட்டு வழங்க போறாங்க இந்த ஸ்கீம்ல. ஸோ அதான் சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம்.
சுய உதவி குழுக்களை ஒரு குறுந்தொழில் நிறுவனங்களாக மாற்றணும், அவங்க சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா இருக்கு அப்படின்னா அதுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீட்டு மானியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அடுத்து இந்த வருஷம் ஒரு 38,000 கோடி வரைக்கும் அவங்களுக்கு கடன் வழங்குறதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க. அடுத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லிட்டு இந்த படை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 354 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்ல இந்த ஸ்கீமுக்கு. முதல்வரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? சயின்ஸர் வந்து 2117 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ நகர்ப்புறங்களை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை 2031ஆம் ஆண்டுக்குள்ள உலக தரத்துல தமிழகத்துல வந்து நகரங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2117 கோடி. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல உலகத்தரம் வாய்ந்த சிப்காட் தொழில் பூங்காக்கள் அமைக்கிறதுக்காக 3200 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சிப்காட் தொழில் பூங்காக்கள் உலகத்தரத்தில் அமைக்க. அடுத்து நதி சுற்றுலா திட்டம். ஸோ இந்த கங்கை, வைகை, தாமிரபரணி இந்த மாதிரி நதிகள் இருக்கு இல்லையா, இதை மையமாக கொண்டு சுற்றுலாவை வந்து இந்த மேம்படுத்தணுங்கிறதுக்காக நதி சுற்றுலா திட்டம், இதுக்கு 53 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண்கள், அதாவது SC ST பெண்கள் விவசாயிகளை நில உரிமையாளர்களாக மாற்ற தொடங்கப்படும் திட்டம் எது? ஆன்சர் மண்ணின் மகள் திட்டம். ஸோ இப்போ ஆதி திராவிடர் பழங்குடியினத்தை சேர்ந்த பெண்கள் வந்து விவசாயிகளா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிலம்ங்கிறது சொந்த நிலம் இல்லை அப்படின்னா அவங்க சொந்த நிலத்துக்கான உரிமையாளர்களாக மாற்றணும், நில உரிமையாளர்களாக மாற்றணும்னு மண்ணின் மகள் திட்டமானது ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு 20 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம், இந்த ஸ்கீம் வந்து 300 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆதிதிராவிடர் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும்னு இந்த பட்ஜெட்ல 300 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஆன்ஷோர் மேம்பாட்டு திட்டம், இது யாருக்காகனா பழங்குடியினருக்கு. இது வந்து ஆதிதிராவிடர் SCக்கு, இது வந்து STக்கு ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு, அவங்களுடைய குடியிருப்புகள்ல உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும்னு 250 கோடி. ஆதிதிராவிடருக்கு 300 கோடி, பழங்குடியினருக்கு 250 கோடி. மொத்தமாவே இந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின துறை வந்து என்னவா மாத்திருப்பாங்க பேரை, சமூக நீதித்துறைன்னு மாத்தினாங்க இல்லையா, அந்த சமூக நீதித்துறைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னா 3937 கோடி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா கேட்பாங்க உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து லாஸ்டா கேட்டிருக்காங்க, ஆதிதிராவிடர் பழங்குடியின நலத்துறைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமானது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை எப்போது செயல்படுத்தப்பட உள்ளது? ஸோ காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது 1 to 5th படிக்கக்கூடிய அந்த பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் செயல்படுத்துறாங்க, தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு. இப்போ 6லேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அது வந்து செப்டம்பர் 17ஆம் தேதி லான்ச் பண்றாங்க, பெரியாருடைய பிறந்த நாள் அன்று. இதுக்கு இந்த பட்ஜெட்ல 710 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. 6 to 12th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றது பிளஸ் 1 to 5th வரைக்கும் ஆல்ரெடி செயல்படுத்தப்பட்டு வருது. மொத்தமா இந்த ஸ்கீமுக்கு 710 கோடி. இந்த ஸ்கீமோட பெயருக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் பெயரானது சூட்டப்பட்டிருக்கு. அடுத்து திருநர் நலத்திட்டங்கள், அதாவது இப்போ திருநங்கைகளுடைய நலனுக்காக திட்டங்கள் செயல்படுத்துவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ல அவங்களுக்கு ஹாஸ்டல்ஸ், அவங்க தொழில் தொடங்குறதுக்காக கடன் உதவி இதெல்லாம் வழங்குறது. இப்போ ஹாஸ்டல்ஸ் அமைக்கிறாங்கன்னா அது எந்த திட்டத்துலன்னா அரண் திட்டத்தின் கீழ் அரண் தங்கும் விடுதிகளானது அமைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகைக்காக 9818 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கிராமப்புற ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள திட்டம் எது? சயின்ஸர் வெற்றி வீடு திட்டம். ஸோ கிராமப்புறங்கள்ல குடிசை வீடுகளா இருக்கு அப்படின்னா அதெல்லாம் மாத்தி கான்கிரீட் வீடுகளா கட்டணும்னு சொல்லிட்டு வெற்றி வீடு திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கு. வெற்றி வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர்லேயே பார்த்தீங்கன்னா 70,000 வீடுகள் கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 3500 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஒரு வீடோடைய மதிப்பு இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட ஸ்கீம்ல வந்து 3.5 lakh 3.10 lakh அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த மதிப்பு ஒரு வீடு வந்து 5 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 5 லட்சம் மதிப்புக்கு ஒரு வீடானது கட்டப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுடைய திட்ட மதிப்பை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரியா, இது வந்து வெற்றி வீடு திட்டம். அடுத்து வெற்றிங்கிற பேர்ல இன்னும் நிறைய ஸ்கீம் வரும். வெற்றி மடிக்கணினி திட்டம், கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப்ஸ் கொடுக்க போறாங்க, 2000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. வெற்றி திறன் பயிற்சி திட்டம், 12 லட்சம் கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து திறன் பயிற்சி கொடுக்கறது. 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கும் திறன் பயிற்சி கொடுக்கறது. இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி இதை நடத்த போறாங்க. முதல் கட்டமா 20,000 இளைஞர்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் திறன் பயிற்சியானது வழங்கப்பட இருக்கு. 150 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த வெற்றி திறன் பயிற்சி திட்டத்துக்கு.
அடுத்து வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். SC ST ஆதிதிராவிடர் பழங்குடியினத்தை சேர்ந்தவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும், அவங்கள ஒரு தொழில் முனைவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 75 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். இப்போ பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆடுகள் வளர்க்கறதுக்கு 5 ஆடுகள் வந்து 100% மானியத்துல, அதாவது இலவசமா கொடுக்க போறாங்க. நலிவுற்ற கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்கன்னா 100% மானியத்துல தலா 5 ஆடுகள் சொல்லிட்டு இப்போ 30,000 பயனாளிகளுக்கு கொடுக்க போறாங்க. இதுக்கு 110 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதுதான் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். அடுத்து தமிழ்நாடு வெற்றி திட்டம். ஆண்டுக்கு இந்த கிராமப்புறத்துல உள்ளவங்களுடைய நிலையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மறுமலர்ச்சிக்காக ஆண்டுதோறும் 6000 கோடி இந்த திட்டத்தின் கீழ் அதாவது ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. நகர்ப்புறம் சார்ந்த ஊராட்சிகளுக்கு வந்து 1000 கோடி, மலைப்பகுதி ஊராட்சிகளுக்கு 100 கோடின்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து வெற்றி 150 திட்டம். இப்போ நம்ம VPG ராம்ஜி திட்டம் சொல்லிட்டு பார்த்திருப்போம். அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டமா மாத்திருப்பாங்க VPG ராம்ஜி திட்டத்தின் கீழ். இந்த வருஷம் ஜூலை 1ல இருந்து அது அமலுக்கு வந்திருக்கு. அதுல 125 டேஸ் தான் ஒர்க்கிங் டேஸ். இப்போ இன்னும் கூடுதலா 25 டேஸ் இன்க்ரீஸ் பண்ணி 150 டேஸா இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ அதுதான் வெற்றி 150 திட்டம். மொத்த வேலை நாட்கள் 150 இன்க்ரீஸ் பண்றாங்க ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை. அடுத்து நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் வசதியானது எத்தனை மக்கள் நல சேவைகளை வழங்கும் வகையில் மேம்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் 275. இப்போ வாட்ஸ்அப் சாட்பாட் வசதிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அரசு அப்படிங்கிற பேர்ல. அதுல ஒரு 76 கவர்மெண்டுடைய சேவைகள் தான் பெற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 275 கவர்மெண்டுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் வாட்ஸ்அப் சாட்பாட் வசதி மூலமாகவே அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 20 துறைகள்ல இருந்த 76 சேவைகள் தான் நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் வசதியில இருந்துச்சு. இதை 275 சேவைகளுக்கு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அடுத்து சேவை மையங்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து இப்போ சேவை மையங்கள் எல்லாத்துலயும் அதிவேக இணைய வசதியோட இன்னும் கூடுதலான மக்கள் நல சேவைகளோட சேவை 2.0 மையங்களாக அது மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு பாத்தீங்கன்னா 14,984 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு 134 கோடி குறுவை திட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்காக ஜஸ்ட் இதோட வாசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கால்நடை மீன்வளம் பால்வளத்துறைக்கு 4,880 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுல நம்ம ஆல்ரெடி பார்த்ததா வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் 30,000 பேருக்கு தலா 5 ஆடுகள் வந்து கொடுக்க போறாங்க. கால்நடை காப்போம் திட்டம், இது வந்து கால்நடைகளுக்கான காப்பீடு திட்டம். ஸோ இதுக்கு வந்து 31 கோடி. இப்போ மீன்களை பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணிடுவாங்க இல்லையா, அந்த தடை காலத்துல விவசாயிகள் வந்து மீனவர்கள் வந்து வருமானம் இருக்காது இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த தடை காலத்துல உதவித்தொகை வந்து 6000 கொடுக்குறாங்க. இப்போ இதை வந்து 7000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது 135 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இதுக்கு. அடுத்து 10,000 பெண்களுக்கு இலவசமாக கறவை மாடுகள் வழங்க போறாங்க. 57 கோடி இதுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து தமிழ் மொழியில வந்து ஆர்வத்தை மேம்படுத்தணும், தமிழ் மொழி கற்பதை ஊக்குவிக்கிற வகையில 300 திருக்குறள்களை மனப்பாடமா சொல்லக்கூடிய தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 300 குறளை 500 தொடக்கப்பள்ளி மாணவர்கள் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரிசு தொகை. அடுத்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 38,000 கோடி வங்கி கடன் வழங்குறதுக்கு டார்கெட். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ அதாவது சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அது. அடுத்து முக்கியமான அம்சங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்த சில அம்சங்களும் இருக்கும், பார்க்காத ஒரு சில பாயிண்ட்ஸும் இதுல இருக்கும். முக்கியமான அம்சங்கள் இது முடிச்சோன்னே இந்த பட்ஜெட் வந்து முடியுது. சரிங்களா? சரி, இப்போ 2 மந்த் 500 யூனிட் வந்து மின்சாரம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரமானது வழங்கப்படும். இதை ஏற்கனவே அறிவிச்ச ஒரு திட்டம் தான். அடுத்து 2027 to 28 கல்வியாண்டுல மதுரையில 300 மாணவர்கள் படிக்கிற அளவுக்கு லா காலேஜ் அப்படிங்கிறது ஓபன் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ஹஜ் பயணம் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ரூபாய் வந்து மானியம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 35,000 சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல. அடுத்து கிறிஸ்தவ இஸ்லாமிய உதவும் சங்கங்கள் தொடங்குறதுக்கு 1 கோடி 1.05 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து நம்பிக்கை இல்லம், இது என்னன்னா
இப்போ அறிவுசார் குறைபாடு கொண்டவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ல தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் இந்த மாவட்டங்கள்ல நம்பிக்கை இல்லம் அப்படிங்கறது ஓபன் பண்ணுவோம் 4 கோடியில அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 12 மாவட்டங்கள்ல மூத்த குடிமக்கள் இல்லங்கள், ஸோ இந்த மாதிரி எல்டர்லி பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தங்குறதுக்கு 12 மாவட்டங்கள்ல இல்லங்கள். அது மட்டும் இல்லாம பொழுதுபோக்கு மையங்கள் ஒரு 5 மாவட்டங்கள்ல ஓபன் பண்ணப்படும் இந்த மூத்த குடிமக்களுக்காக அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. திருநங்கைகளுக்கு வந்து திறன் பயிற்சி வழங்குறது, அவங்க ஒரு தொழில் தொடங்குறதுக்கு கடன் உதவி மானியத்தோட வழங்குறது, அப்புறம் 5 டிஸ்ட்ரிக்ட்ல அரண் தங்கும் இடங்கள் ஓபன் பண்றது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததான். ஒரு ரிவிஷன் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கால்நடை காப்போம் திட்டம், இப்போ கால்நடைகளுக்கு இன்சூரன்ஸ் பண்றது, அந்த திட்டத்துக்கு 31 கோடி. மீன்பிடி தடை காலத்துல வந்து இப்போ தடை பண்ற டைம்ல 6000 ஊக்கத்தொகை இருந்துச்சு, இப்போ 7000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க உதவித்தொகையை. அடுத்து 10,000 பெண்களுக்கு இலவச கறவை மாடுகள் இப்ப பார்த்ததுதான். அப்புறம் ஏஐ தொழில்நுட்பத்தோட இயங்கக்கூடிய வழிகாட்டி 3.0 அப்படிங்கிற முதலீட்டு சேவை அமைப்பானது இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலியில விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலங்களாக அது அறிவிக்கப்படும், தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்பேஸ் ரிலேட்டடான பட்ஜெட். அடுத்து இன்ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இன்ஸ்பேஸ் என்ன பண்ணுறது, இஸ்ரோவுடைய ஒரு அமைப்பு தான் இன்ஸ்பேஸ். வர்த்தக ரீதியில் ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு இன்ஸ்பேஸ் வந்து ஒரு அமைப்பாக இருக்கு. அது அந்த மாதிரி நடவடிக்கைகளை ஹேண்டில் பண்ணது இன்ஸ்பேஸ். இப்போ இன்ஸ்பேஸோட இணைஞ்சு விண்கல தொழில்நுட்ப மையமானது அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு செயற்கை அறிவு அமைப்பானது உருவாக்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பொது தனியார், அதாவது கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் இணைஞ்சு இப்போ அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல 20,000 மின் வாகன சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் சொல்லிட்டு அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 50 கோடி இதுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். ஸ்பீட் இணையவழி திட்டம் அனுமதி அமைப்பு 40 கோடியில அமைக்கப்படும். அதாவது திட்டங்களுக்கெல்லாம் உடனடியாக ஸ்பீடா வந்து இணையவழியில அனுமதி கொடுக்கறது அது. அடுத்து மை ஹோம் திட்டத்தின் கீழ் 7 ஆண்டுகள்ல 1 லட்சம் வீடுகளானது கட்டப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நம்ம சாலை செயலி மூலமா சாலைகள் வந்து பள்ளம் மேடா அப்படி இருக்கு அப்படின்னா அதை நீங்க போட்டோ எடுத்து இந்த நம்ம சாலை செயலில் அப்லோட் பண்ணீங்கன்னா உடனடியாக தீர்வு காணப்படும். இது ஏற்கனவே உள்ள செயலி தான். அடுத்து சென்னை மெட்ரோல புதிய வழித்தடங்கள் தொடங்குறதுக்கு பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. காவிரி, வைகை, குண்டாறு நதி இதை வந்து இணைக்கிறது, ரிவர் வந்து லிங்கிங் ப்ராஜெக்ட் 150 கோடியில மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. பெண்ணையாறு, செய்யாறு, அப்புறம் தாமிரபரணி, வைப்பாறு இதுக்கெல்லாம் ஒரு எப்படி சொல்றது டீட்டெயிலான அந்த ப்ராஜெக்டோடைய ரிப்போர்ட் ஆனது தயார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்றதுக்கு 50 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் ரிவர் லிங்கிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் ரிப்போர்ட். அடுத்து காவிரி, வைகை, தாமிரபரணியில மாசு கட்டுப்பாடு ஆய்வுக்காக 25 கோடி. காவிரி கொள்ளிடம் தடுப்பணை சாத்தியக்கூறுகள், அங்கே தடுப்பணை அமைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யறது. அடுத்து காவிரி டெல்டா சுற்றுச்சூழலை மறுசீரமைக்கிறதுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம், அதாவது ஷார்ட்டா ஷோர்ட் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம், கடலோர வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் கீழே அலையாத்தி காடுகளை வந்து உருவாக்குறது, ஏற்கனவே அழிந்து போனதை மீள் உருவாக்கம் செய்யறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் ஈடுபடுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூத்த குடிமக்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் புனித யாத்திரை செய்வதற்காகவும் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து ஆண்டுதோறும் 100 நாள் நிகழ்ச்சி நடத்துவதற்கு வாய்ப்பானது ஏற்படுத்தி தரப்படும். காயிதே மில்லத்துடைய நினைவாக ஒரு நியூ அவார்டு அப்படிங்கிறது நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ் இணைய கல்விக் கழகம் மூலமாக தமிழ் பெருந்திரள் மொழி மாதிரியானது உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தொல்லியல் இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள், கல்வி சுற்றுலாவானது ஏற்படுத்தப்படும். 1000 ஆண்டுகள் பழமையான 213 கோவில்களை 418 கோடியில புனரமைப்போம் அப்படின்னும் இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. ரேஷன் கடைகள்ல கோதுமைக்கு பதிலாக கோதுமை மாவு பாக்கெட்டுகள்ல வழங்கப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கல்விக்கு 52,920 கோடி, ஊரக வளர்ச்சிக்கு 39,609 கோடி, நகர்ப்புற வளர்ச்சிக்கு 38,715 கோடி, மக்கள் நல்வாழ்வுக்காக 23,357 கோடி, நெடுஞ்சாலைகள் 21,000 கோடி, எரிசக்திக்கு 15,800 கோடி, போக்குவரத்துக்கு 13,500 கோடி, சமூக நலனுக்கு 9,819 கோடி, அப்புறம் உணவு மற்றும் கூட்டுறவுக்கு 22,000 கோடி,
அடுத்து காவல்துறைக்கு 14,500 கோடி இவ்வளோ வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க பட்ஜெட்ல. ஒரு கிளான்ஸ் இதை பார்த்துக்கோங்க. பட்ஜெட்ல ஒவ்வொரு ஸ்கீமையும் பார்த்துக்கணும். இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்க்குலாம் எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, எதுக்காக அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் பட்ஜெட். இதோட தமிழ்நாடு பட்ஜெட் வீடியோ வந்து நிறைவடைகிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.